வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு 10ஆம் வகுப்பு யூனிட் 8ல பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தது அப்படின்னா கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த சேனல்ல புதுசு போடக்கூடிய நியூ வீடியோஸ் கிளாஸஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க கிளாஸுக்கு போகலாம். அட்டாமிக் ரேடியஸ். What is by atomic radius? Atomic radius of an atom is defined as the distance between the center of its nucleus and the outermost cells containing the valency electron. இப்போ ஒரு செல் இருக்கு அப்படின்னா அந்த செல் இருக்கிற சென்டர் ஆஃப் அந்த ரேடியஸ்ல இருந்து ஒரு செல்ல இருக்கிற சென்டருக்கும் இன்னொரு செல்ல இருக்கிற சென்டருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். The direct measurement of the radius of an isolated atom is not possible. Except for noble gases, usually the atomic radius is referred to as covalent radius or metallic radius. That is depending on the nature of the bonding between the concerned atoms. அது எப்படி பொறுத்து இருக்கு அப்படின்னா ரெண்டுக்கு இடையில இருக்கிற பாண்டிங்கை பொறுத்து இருக்கு. நம்ம இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆல் மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். Atomic radius in metal atoms is known as metallic radius. அதாவது ஒரு ஆட்டத்தினோட ரேடியஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெட்டல் ஆட்டத்தில் இருக்கிற ஒரு ஆட்டம்ஸோட ரேடியஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதான் மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். It is defined as a half the distance between the nuclei adjacent metal atoms. Say for example, இப்போ ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஆட்டத்தினோட சென்டருக்கும் அடுத்த ஆட்டம் இருக்கு அப்படின்னா அதனோட சென்டருக்கும் இடையில இருக்கிற அட்ஜஸ்டன்ட் மெட்டலோட ஆட்டம்ஸோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். In non-metallic elements, their atomic radius is known as covalent radius. அதாவது நான் மெட்டாலிக்கா இருந்தது அப்படின்னா அந்த எலிமெண்ட்ஸோட ரேடியஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் நம்ம கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். It is defined as the half the distance between the adjacent nuclei of two covalent bonded atoms of the same element in a molecule. Say for example, if atomic radius of hydrogen molecules எடுத்துக்கிட்டு அப்படின்னா hydrogen H2 அப்படிங்கிறது இந்த மாதிரி பாண்டா இருக்கும். atomic radius இந்த ஹைட்ரஜனோட சென்டருக்கும் இந்த ஹைட்ரஜனோட சென்டருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா atomic radius of hydrogen அப்படின்னு சொல்றோம். For example, let us consider the hydrogen molecules. The distance between the two hydrogen nuclei of molecules is 0.74 angstrom. It is the covalent radius is 0.74 divided by 2. 0.37 angstrom அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தினோட அட்டாமிக் ரேடியஸ். இது ரெண்டும் வந்து நமக்கு கிடைக்கும் போது 0.74 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது வந்து ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு மாலிகுல்ஸ் அதாவது மாலிகுல்ஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 0.74 இருக்கு. அப்போ ஒரு ஆட்டத்துக்கு மட்டும் நம்ம அட்டாமிக் ரேடியஸ் கால்குலேட் பண்ணோம். டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா 0.37 ஆங்ஸ்ட்ராம் அப்படிங்கிறது தான் ஹைட்ரஜனோட அட்டாமிக் ரேடியஸ். When you look at the variation of the atomic radii in the periodic table, periodic table ல அதுல எப்படி வேரியேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா there are the two distinct trends. அதுல ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு. along the period from the left to right, அதாவது பீரியாடிக் டேபிள்ல இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு இப்படி இப்போ வந்து வெர்டிகல்ல போனோம் அப்படின்னா the atomic radius of the elements decreases where along the groups from the top to bottom the atomic radius increases. atomic பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிட்டு அப்படின்னா மேல இருந்து கீழே வரும்போது குரூப்ல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே பீரியாடிக் டேபிள்ல நம்ம வந்து போகும்போது இந்த பக்கம் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. the increases down a group is due to the increases in the valency cell number of down the groups. வேலன்சி செல்ல மேல இருந்து குரூப்ஸ்ல வந்து கீழே வரும்போது ஏன் வந்து அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து மேல இருக்கும்போது அதனோட அட்டாமிக் நம்பர் கம்மியா இருக்கும். கீழே வர அதனோட அட்டாமிக் நம்பர் அதிகமா இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவரோட வேலன்சி செல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அயனிக் ரேடியஸ் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். As the cell number increases, the distance between the valency cell and nucleus also increases. அதாவது number of என்ன சொல்றது அப்படின்னா number of valency cells வந்து cells increase ஆகும்போது அதுல இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது.
in contrast when you observe along the period. So இதே பீரியட்ல வந்து படுக்க வாக்கில் இந்த வாக்கில் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும்போது செல் நம்பர் ரிமைன்ஸ் த சேம் பட் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஸோ ப்ரோட்டான்ஸ் மட்டும் தான் அட்டாமிக் நம்பர் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ் சார்ஜஸ் impose a strong attraction. So more and more positive charges impose a strong attraction over the electrons and thus the electron cloud shrinkage towards the nucleus, which result in the decreases in the atomic size. So therefore the figure 8.4 shows how the atomic radius decreases from lithium to boron. அதாவது கீழே இந்த வெர்டிக்கலில் போகும்போது ஏன் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஏன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அட்டாமிக் நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆகுது தவிர செல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அவ்வளோவா ஸோ இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, ஸ்ரிங்கேஜ் ஆகுது. எலக்ட்ரான் கிளவுட் என்ன ஆகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நோக்கி என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ரிங்கேஜ் ஆகுறதுனால நமக்கு வந்து அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போது நமக்கு அயனிக் ரேடியஸும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.